புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நாம சிவியத்தை ஆதரித்து லாஸ்பேட்டை பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்க பாடுபட்டு வருகிறோம். ஆனால் புதுச்சேரியில் காமராஜர் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஆட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வருவதாகவும், இந்தியாவில் மாநிலங்கள் வரிசையில் முதலில் அமரக்கூடிய தகுதி புதுச்சேரிக்கு மட்டுமே உள்ளது. வருங்கால புதுவையை வளமான புதுவையாக மாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்றவர், மாணவர்கள் படிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இது செய்து கொடுக்கிறது. லேப்டாப், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. கல்வியில் சிறிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும், இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசாக மத்திய அரசு உள்ளதாகவும், பிரதமர் மோடி மீண்டும் மோடி 3வது முறையாக பிரதமராகும் போது புதுச்சேரியின் பிரதிநிதியை அவரது பக்கத்தில் நீங்கள் அமர வைக்க வேண்டும். உங்கள் வாக்கு வீணாக கூடாது. உங்கள் வாக்கு புதுச்சேரிக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும். காங்கிரஸ், அதிமுகவுக்கு வாக்கு போட்டால் அந்த வாக்கு குப்பை தொட்டியில் போட்ட வாக்காக மாறிவிடும் என்றார் ஜி.கே. வாசன் அவர்கள். மத்திய அரசு கொடுக்கும் திட்டம் என்பது முத்தான திட்டம். அவர்களுக்கு அந்த திட்டம் 100% போய் சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். அதற்கு உங்களுடைய வெற்றி பிரதிநிதி ஐயா முதல்வருடைய அன்பையும் ஆசியையும் பெற்றவர், நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமருடைய ஆதரவை பெற்றவர், உள்துறை அமைச்சருடைய அன்பை பெற்றவர், பாஜக கட்சியினுடைய ஆதரவை பெற்றதிலே மாற்று கருத்து கிடையாது. மாணவர்கள் என்றால் பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். மாணவர்களுடைய வாழ்விலே ஒளி தீபம் ஏற்ற வேண்டும். படிப்படியாக அவர்கள் உயர வேண்டும். உயர்ந்த பின்பு படித்த பிறகு அவர்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முதல் நிலையை அடைய வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய அரசு, நம்முடைய மத்திய அரசோடு இணைந்து கூட்டணி அரசாக பெற்றோர்கள் மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து வருங்கால புதுவையை வளமான புதுவையாக ஆக்கக்கூடிய உயர்ந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே குழந்தை பிறந்த உடனேயே 50,000 ரூபாய் அவர்கள் ரொக்கப்பணத்தை போடக்கூடிய நிலையை இங்கே அரசு ஏற்படுத்துகின்றது என்றால், இதைவிட பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேறு எதிலும் இருக்க முடியாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பெற்றோர்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும். படிப்பதற்கான A to Z, காலை உணவிலிருந்து மதிய உணவிலிருந்து மாலை டிஃபன் வரையிலும் ஏற்பாடு செய்யக்கூடிய அரசு இந்த அரசு. சாப்பிட்டால் மட்டும் போதாது, படிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் லேப்டாப், சைக்கிள் என்று கொடுக்கின்ற அரசு இந்த அரசு. அது மட்டும் போதாது, கல்வியிலே தரம் வேண்டும். தரத்தின் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கே பயிற்சி அளிக்கின்ற அரசு இந்த அரசு. இந்த அரசை பொறுத்தவரையிலே பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே சிறிய மாநிலங்களிலே முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய அரசு. அப்படி என்றால் வருங்கால மாணவ செல்வங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற அரசு நம்முடைய ஐயா என்ஆர் தலைமையிலே இருக்கின்ற பாஜக கூட்டணி அரசு என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் இன்றைக்கு புதுவை மின்மிகை மாநிலமாக இருக்கிறது. மின்மிகை மாநிலம் என்றால் 100% மின்சாரம் கிடைக்கின்ற அரசு இந்த அரசு, கொடுக்கின்ற அரசு இந்த அரசு. அதன் அடிப்படையிலே சிறு குறு தொழில்கள் வளரும், பெரிய தொழில்கள் வளரும், உயரும், சிறக்கும். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய முதல்வரும் இங்கே பள்ளி கல்வி மற்றும் அதே போல மின்துறை அமைச்சரும் இங்கே சேர்ந்திருப்பது சாலச் சிறந்தது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாக்காளர் பெருமக்களே, புதுவை அரசினுடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம்.
எனக்கு இங்கே வந்ததிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. வாக்காளர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். அதற்கு காரணம் ஒன்று, ஐயா என்ஆர் அவர்களது ஆட்சியினுடைய தொடர் சாதனைகள். இரண்டு, மரியாதைக்குரிய பிரதமருடைய 10 ஆண்டு கால தொடர் சாதனை. இந்த 2 சாதனைகளுக்கும் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தாமரைக்கு வெற்றி வாக்காக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நம்முடைய பிரதமர் அவர்களை பற்றி பேசினால் இரவு பூராக நம்மால் பேச முடியும். சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அயல்நாட்டு சாதனை, இந்திய சாதனை, கிராமப்புற சாதனை, நகர்ப்புற சாதனை என்று பேசிக்கொண்டே போகலாம். இந்தியாவினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த அரசு மத்திய அரசு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலக நாடுகளே கோவிட் காரணத்தினால் ஸ்தம்பித்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். உலக நாடுகள் என்றால் சிறிய நாடுகள் முதல் பெரிய நாடுகள் வரை, வளர்ந்த நாடுகள் முதல் வளர்ந்து கொண்ட நாடு வரை மிக குறைச்சலாக உலகத்திலே மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கின்ற நாடு முதல் சைனா, இந்தியா வரை பாதித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே